ஆசிரியர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்ம 2 வாரம் வெற்றிகரமாக டெய்லி கிளாஸ் போட்டிருக்கோம். 2 வாரம் போன சண்டே அப்புறம் நேற்று 2 வீக் டெஸ்ட் எழுதியிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 200 மார்க்ஸுக்கு. ஓகே, இப்போ வந்து 3வது வாரத்தோட முதல் நாள் 9/3/2026 மண்டேங்கிறதுனால தமிழ் பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்டில் 2ஆம் பருவத்தில் முதல் 2 இயல்கள் கண்ணெழுத்தகமும் பாடிருந்து ஒழுகுதலும் பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டேர்ம் 2 போது முதல் லெசனு கண்டினியூஸாக இயல் பார்த்தா இயல் 4 இந்த நோட்ஸில் இருக்கும். ஓகே, மூதுரை பாருங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது மூதுரை ஔவையாரோட பாடல். மன்னனும் மாசற கற்றோனும், ஒரு நாட்டுக்கே ராஜாவையும் குற்றமில்லாமல் கற்றவனையும் 2 பேரையும் வந்து யார் பெரியவர் என்று பார்த்தால் கற்றோன் சிறப்புடையன், கற்றோன் தான் பெரியவன். மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை. மன்னர் என்னதான் நாட்டுக்கே ராஜா இருந்தாலும் அவர் நாட்டில் மட்டும்தான் அவருக்கு வந்து மரியாதை கிடைக்கும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதே கற்றவன், இந்த கற்றோன்னு சொல்ற மாசற கற்றவன் எந்த நாட்டுக்கு போனாலும் அவனுக்கு சிறப்பு உண்டாகும் அப்படிங்கிறது பொருள். எளிமையான பொருள் சொல்லிட்டேன். சொல்லும் பொருளும். மாசற என்றால் மாசு என்றால் குற்றம். ஏன்னு புரிஞ்சுக்கங்க. மாசற பிரிக்கும் போது பிரிக்க சொன்னா மாசற மாசு கூட்டல் அற அப்படி பிரிக்கணும், சரிங்களா? இப்போ மாசு என்றால் குற்றம், அற என்றால் குற்றம் அறுபடுதல் என்று பொருள். அப்போ மாசற அப்படின்னு சொன்னாக்கா குற்றம் இல்லாமல்னு தான் பொருள். சரி. சீர்தூக்கின் என்றால் ஒப்பிட்டு ஆராய்ந்து. தேசம் என்றால் நாடு. அதான் உங்களால் எளிமையாக நீங்களே படிச்சுக்க முடியும். நூல்வெளின்னு சொல்லிட்டு புத்தகத்தில் நூல்வெளி கொடுத்துருப்பாங்க, அதில் இருந்து ஒரு சில வினாக்கள். மூதுரையின் ஆசிரியர் யார்? ஔவையார். மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். இவர் பிற நூல்களை எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. இவர் வந்து சங்ககால ஔவையார்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி எல்லாம் எழுதியவர் வந்து சங்ககால ஔவையார் தான். மூதுரை என்னும் நூலுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள். இது ரொம்ப முக்கியமான 1 மார்க். மூதுரையில் 31 பாடல்கள் உள்ளன. கடல் வாழ்த்தோடு சேர்த்து 31 பாடல்கள் வரும்னு நினைக்கிறேன். 31 பாடல்கள் உள்ளன. சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும். எப்படி கற்கணும்? மாசற கற்க வேண்டும். நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லைங்களா? மாசு என்றால் குற்றம், குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும் அப்படின்னு பொருள். ஔவையார் மொத்தமாக வந்து 3 ஔவையார் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஔவையார் பற்றின டீட்டெயில்ஸ் நான் பின்னாடி கொடுக்குறேன். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்று இதை வந்து சேர்த்து எழுதிங்கன்னா குற்றம் இல்லாதவர் சேர்த்து எழுதிக்கலாம். இந்த இம்மும் இந்த ஈயும் இது வந்து மெய், அதாவது உடல். இது வந்து உயிர், அதாவது உயிர் எழுத்து. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி புணர்ந்து குற்றமில்லாதவர்னு வரும். சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார். நம்ம சொன்ன மாதிரி தான். இதில் உகரம் கெடும். இப்பு கூட்டல் ஊன்னு சொல்லி இது வரும். இங்கே ஒரு ஊ இருக்கு. இந்த உகரம் கெட்டு இந்த இப்போ இந்த ஊவும் புணர்ந்து சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார் அப்படின்னு வரும். துன்பம் வெல்லும் கல்வி செய்யுள் பகுதியில். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாது என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடியிருக்கிறார். இதுல தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார் என்றால் மற்றவர், பகைவர்னு கூட ஒரு பொருள் இருக்கு. நெறி என்றால் வழி, வற்றாமல் என்றால் அழியாமல். இது எல்லாமே உங்களுக்கு பொருள் எல்லாமே வந்து கேட்ட உடனே தெரிஞ்சுக்கிற அளவு தான் இருக்கு, படிச்ச உடனே புரிஞ்சுக்கிற அளவு. ஸோ அது தேவையில்லை விளக்கம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். இது கண்டிப்பா இந்த மாதிரி கேள்வி வந்துட்டே இருக்கு. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார்.
திரைசையில் உள்ள பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். இதுவும் வரும். இந்த மாதிரியும் கேட்பாங்க. திரைசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சரி, மக்கள் கவி என்றால் பாரதியார். கூடுதலாக ஒரு 1 மார்க் சொல்றேன். மக்கள் கவிஞர் என்றால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவி அப்படின்னு நிறுத்திக்கிட்டாங்கன்னா மகாகவி பாரதியார். சரிங்களா? இது வந்து அடிக்கடி வரும். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர், திரை இசை பாடல்களில் உழைப்பாளின் உயர்வை போற்றியவர். எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கை பொருள் பிரிச்சு எழுதுனா கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா. இந்த இம்மும் இந்த ஈயும் உடல் மேல் உயர்ந்து வந்து ஒன்றுவது இயல்பு. சரிங்களா? கல்வி கண் கிறந்த காமராசர் பாடம் படிக்கிறோம். படிப்பறிவு இல்லாததான் நாடு முன்னேற்றப்படும் என்று கூறியவர் காமராஜர். இப்போ அவரோட இதுபடி நம்மளோட நாட்டின் விதிப்படி அவர் இருந்த காலத்தில் 1 மைல் தூரத்தில் ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் ஒரு நடுநிலைப்பள்ளி, 3 மைல் தூரத்தில், சரிங்களா? 5 மைல் தூரத்தில் ஒரு உயர்நிலைப்பள்ளி. கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் காமராசர். கேள்வி இப்படி வராது. காமராசர் கல்வி கண் திறந்தவர் என்று யாரால் பாராட்டப்பட்டார்? இந்த மாதிரி வரும். அப்போ தந்தை பெரியார் அப்படிங்கிறது கரெக்டான பதில். காமராசரின் சிறப்பு பெயர்கள்: கிங்மேக்கர், தலைவர்களை உருவாக்குவோர், ஏழை பங்காளி, கருப்பு காந்தி, கர்ம வீரர், படிக்காத மேதை, பெருந்தலைவர். இது எல்லாமே நமக்கு தெரியும். கல்வி கண் திறந்தவர், இது எல்லாமே தெரியும். காமராசர் பதவியேற்ற போது எத்தனை பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது? ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள். காமராசர் பதவி ஏற்ற போது எத்தனை பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது? 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது. இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றியவர் யார்? காமராசர். நம்ம தமிழகத்துல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். இவர் தான் முதல்ல பிள்ளைகள் படிக்க வர பிள்ளைகளுக்கு முதல்ல வந்து மதிய உணவு பள்ளியிலேயே போடணும்னு முடிவெடுத்து போட்டவர் காமராசர். அதை வந்து மேற்கொண்டு அதை வந்து சத்துணவு திட்டமாக உயர்த்தியவர் நம்மளுடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் இவரும் காமராசர் தான். மதுரை பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றப்பட்டது. மதுரை பல்கலைக்கழகத்தினால் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் சொல்றோம். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சொல்லுவோம். நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி ஆண்டு 1976. பார்த்தீங்கன்னா நம்ம போன தமிழ்லையா ஹிஸ்ட்ரியில் நினைக்கிறேன் படித்தோம். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது 1990. அப்துல் கலாமுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட வருடம் 1997. இப்போ காமராசருக்கு வழங்கப்பட்ட வருடம் 1976. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. சரிங்களா? சென்னை மெரினா கடற்கரையில் இவருக்கு வந்து சிலை நிறுவியிருக்காங்க. உள்நாட்டு விமான நிலையம், அதாவது உள்நாட்டு விமான நிலையம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து காமராசர் உள்நாட்டு விமான நிலையம் பேர் வச்சிருக்காங்க. காமராசருக்கு மணிமண்டபம் எங்க இருக்கு? கன்னியாகுமரியில் இருக்கு. அது திறந்து வச்சது வருஷம் வந்து 2/10/2000. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு ஒரு காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. இதெல்லாம் அப்படி இல்லை, முக்கியம் கிடையாது. பசி கூட்டல் இன்றி பிரிச்சா படிப்பு கூட்டல் அறிவு பிரிக்கும் போது காட்டாறு, காடு கூட்டல் ஆறு. இந்த உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும்னு சொல்லுவாங்க. அந்த விதிப்படி டூ + டூ வந்து இட்டு கூட்டல் ஊன்னு சொல்லி வரும் இல்லைங்களா? இட்டு கூட்டல் ஊ. அப்போ இங்கேயும் உயிர் வருது, இங்கேயும் உயிர் இருக்கு. அப்போ இந்த உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும்னா இந்த ஊ வந்து விட்டுட்டு ஓடி போயிடும். அப்போ கா கூட்டல் இட்டு காட்டு. அப்புறம் வந்து சாரி ஆன்னு வருமா? இந்த இட்டு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நெடில் வருது. சரி, இது எந்த வாய்ப்பாடுன்னு தெரியல, நான் பிறகு சொல்றேன். இது எப்படி புணருதுன்னு அப்புறம் சொல்லலாம். காடு கூட்டல் ஆறு வந்து காட்டாறு. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய காமராசர். காமராசர் கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டப்பட்டவர். அவர் வந்து பெரியார் தான் அதை சொன்னார்.
நூலகம் நோக்கின்ற பாடத்தை பார்க்கணும். துணைப்பாடம். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம்னு பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எது? தமிழ்நாட்டில தான் இருக்குது. அது அண்ணா நூற்றாண்டு நூலகம். தரைத்தளம் மற்றும் 8 அடுக்குகளை கொண்டது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளம் உட்பட 8 அடுக்குகளை கொண்டது. மொத்தம் 8 ஏக்கரை கொண்டது. ஸோ அந்த அடுக்குகளும் அந்த ஏக்கரும் ஒரே அளவுல இருக்க அளவு. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து எங்க இருக்குன்னா, சைனால இருக்கு. இது வந்து 2வது பெரிய நூலகம். நூலக விதிகளை உருவாக்கியவர் அரங்கநாதன். அவரோட பிறந்த நாள் தான் நூலக தினமா கொண்டாடுறோம். இந்திய நூலக அறிவியலின் தந்தைன்னா அவர்தான். சரிங்களா? ஆகஸ்ட் 12 என்னமோ நினைக்கிறேன். அது நான் பிறகு சொல்றேன். அடுத்த பாடத்துல வரும். இங்கு 20,000க்கும் மேற்பட்ட ஒண்ணுல சிடி இருக்குன்றாங்க. 7ஆம் தளம் பழமையான ஓலைச்சுவடிகள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் உள்ளன. இந்த 8 தளங்கள்ல என்னென்ன தளத்துல என்னெல்லாம் இருக்குன்னு படிச்சுங்க. தரைத்தளத்துல பிரைலி நூல்கள், சொந்த நூல் படிப்பகம். நீங்க கொண்டு வந்து ஏதாவது நீங்களே புக்கு கொண்டு வரீங்கனாலும் உட்காந்து படிக்கலாம். தரைத்தளத்தில் பிரெய்லி நூல்கள், அதாவது மாற்றுத்திறனுடைய கண் பார்வை மாற்றுத்திறனுடையவர்கள் வந்து ஈஸியா வந்து படிக்கிறதுக்காக தரைத்தளத்திலே வச்சிருக்காங்க. முதல் தளத்துல குழந்தைகள் வந்து முதல் தளத்துல தான் ஏறி படிப்பாங்க. ஸோ அதனால முதல் தளத்துல குழந்தைகள் இது வச்சிருக்காங்க. 2ஆம் தளத்துல தமிழ் நூல்கள், 3ஆம் தளத்துல கணினி, தத்துவம், அரசியல், 4ஆம் தளத்துல பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. திரும்ப திரும்ப நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துரும். 5ஆம் தளத்துல நீங்க இல்லாட்டி அது புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு கோடு வச்சுக்கணும். 4னாக்கா இதுல ஏதாவது ஒரு பொருளியல், ஓகேங்களா, சட்டம் அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல. நான் வித்தியாசமா ஞாபகம் வச்சிருப்பேன். சொன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அந்த பெர்செப்ஷன் இருக்கும் இல்லையா? அதனால நீங்களே புரிஞ்சுக்கங்க. 5ஆம் தளம்னா நான் இந்த 5ங்கிற எண்ணை வந்து கணிதத்தோட நான் தொடர்புபடுத்தி வச்சிருப்பேன். ஸோ அதனால வந்து 5ஆம் தளம்னா கணிதம், அறிவியல், மருத்துவம்னு புரிஞ்சுப்பேன். அந்த மாதிரி நீங்க ஏதாவது புரிஞ்சுக்கங்க. 6ஆம் தளம் பொறியியல். இதுல 6ல இந்த ரா வருது. பொறியியல் ரா வருது. இப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. இல்ல சார் எனக்கு வேற ஏதாவது 6லேருந்து 60 வரை எனக்கு சினிமா ஞாபகம் வச்சுன்னா நான் திரைப்படத்தை ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா அந்த 3மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா. 8ஆம் தளம் நூலகத்தின் நிர்வாக பிரிவு அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷன். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் 12ன்னு சொன்னேன். அது ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9 தான் நூலக தினம். அவரோட பிறந்த தினம். கிராமரை பொறுத்த வரைக்கும் இன எழுத்துக்கள்னு சொல்லிட்டு இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க தமிழ்ல. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை இருக்கும். இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன. 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின மெய் எழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்களாகும். ஓகேங்களா? இந்த வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்களாக வரும். சொற்களில் மெல்லின எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதற்கு இனமான வல்லின எழுத்தே வரும். பாத்தீங்கன்னா மெல்லின எழுத்து ஞஞன ஞமனக்கு அடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் தான் வரும். அதாவது எதுக்கு இன எழுத்துக்கள் எதுக்கு வரும்னு பார்த்துக்க. மெல்லின மெய்யை அடுத்து அதற்கு இனமாகிய வல்லின மெய் வரும். எப்பயுமே மெல்லினத்தை அடுத்து வல்லினம் வருது. வல்லினம் மெல்லினம் நான் சொல்ற போக்கில் சொல்லிடாதீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க ஏதாவது வார்த்தையை கூட பாருங்க. இங்காயில், இஞ்சுக்கு அப்புறம் சா, இன்னுக்கு அப்புறம் டா, இந்துக்கு அப்புறம் தா, இம்முக்கு அப்புறம் பா, இன்னுக்கு அப்புறம் ரா. நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? கா, ngா, சா ஏன் இந்த வரிசையில இருக்கு? வேற வரிசையில இருக்கு. கா, ngா, சா, ஞா, டா, நா. ஏன் வந்து டா அப்புறம் நா வருது? இல்லைங்களா? இதுதான் காரணங்க. இந்த இணை எழுத்துக்கள் அடுத்தடுத்து அப்படியே வரும். இப்போ காக்கு இணை எழுத்து வந்து ngா. சரி இப்படி புரிஞ்சுக்கணும். ங்காவோட இணை எழுத்து வந்து கா. ஞாவோட இணை எழுத்து சா. இந்த டாவோட இணை எழுத்து, நாவோட இணை எழுத்து டா. இந்த மாதிரி ஒரு வரிசையில வரும். அப்போ அதாவது மெல்லின எழுத்துக்களுக்கு இணை எழுத்தாகிய வரக்கூடியது வல்லினம். இன்னுக்கு அப்புறம் டா, இந்துக்கு அப்புறம் தா, இம்முக்கு அப்புறம் பா, இன்னுக்கு அப்புறம் ரா அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இடையினை எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். சரிங்க சார். வல்லினத்தை மெல்லினத்தை நீங்க வந்து பேர் போட்டீங்க. அப்ப இடையினை எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ம் ஒரே இனம் தான். சரிங்களா? ஒரே இனம் தான். இதுக்கு இணை எழுத்தா இதுவே தான் வரும் பக்கத்துல. மெய் எழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் உண்டு. ஆமா. ஈக்கு ஐ வரும். சரி அது வரும். அது அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிர்மெய் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். சரி. உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து எது வந்து குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்தாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது அதாவது உதாரணம் கொடுத்திருந்தா இன்னும் நம்ம தெளிவா இருந்திருக்கும். சரி ஓகே. அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்.
குறில் எழுத்து இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களின் போது குறில் ஒன்றும் இல்லைங்க. இது உயிர் எழுத்துக்கள் தான். உயிர்மெய் எழுத்துக்கள் கிடையாது. உயிர் எழுத்துக்கள் தான். அந்த ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த உயிர் எழுத்துக்களுக்கு குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் வரும். இப்போ ஆக்கு வந்து ஆ தான். சரிங்களா? இதுக்கு வந்து இது, இதுக்கு வந்து இது வரும். இனமாகி இதுதான் இணை எழுத்துக்களா வரும். அதே மாரி ஈக்கு வந்து ஈ தான் இணை எழுத்து. ஸோ, அப்போ ஈக்கு வந்து ஈயும், ஈக்கு வந்து ஈயும் இணை எழுத்தா வரும். அதே மாரி ஊக்கு வந்து ஊ வரும். இப்ப ஏக்கு வந்து ஏ வரும். இப்ப ஐக்கு என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோட இணை எழுத்து வந்து அதே சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ அப்ப ஈ தான் இணை எழுத்து. அப்ப அவ்வுக்கு என்ன சார் வரும்? அவுக்கு இணை எழுத்து வந்து உ. ஓகேங்களா? இப்போ அதான் சொல்ட்டாங்க. உயிரெழுத்து இல்லாத எழுத்துக்களுக்கு தனியா வரும். அவுக்கு வந்து நெடில் எழுத்து இல்லாத எழுத்துக்களுக்கு தனியா வரும். நெடில் உள்ளதுக்கு குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்தாக வரும். ஓகே. அடுத்து பாருங்க. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. அளபடையில் வரும் இல்லையா? அளபடை பாருங்க. அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமானிய குறிலெழுத்து வரும். ஓவுதல் வேண்டும். தூவும், தழி பார்த்தீங்கன்னா இ, இ, உ, ஊ, ஊ வருதா? ஓ, ஓ வருது பாருங்க. இது அளபடையில வரும். உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும். தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. இது ரொம்ப முக்கியமானதுங்க. தமிழ் எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் இணை எழுத்துக்கள் இருக்கு. நாம் பார்த்தோம் குறிலுக்கு நெடில் உயிரெழுத்துக்கள் கூட குறிலுக்கு நெடில், நெடிலுக்கு குறில் வந்து அதற்கு இணை எழுத்துக்கள் வருது. ஆனா இணை எழுத்தே இல்லாத ஒரு எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா அது ஆயுத எழுத்து. சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல்லில் மெல்லினத்திற்கான இணை எழுத்து நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து எப்பயுமே சொல்லுவோம் நாம மெல்லினத்திற்கு அதற்கு இனமான வல்லின எழுத்து தான் வந்து இணை எழுத்தா வரும். அப்ப வல்லினம் மெல்லினம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கசட தப்பறக்கு வெஞ்சன ஜமலன்ற மெல்லின எழுத்து. அப்ப இதுக்கு இணை எழுத்துக்கள் எல்லாமே இதுல வரும். ஓகேங்களா? இங்க பாருங்க. இஞ்சுக்கு வந்து சா வந்துருச்சு. இந்துக்கு தா வந்துருச்சு. இந்த இம்முக்கு பா வந்துருச்சு. இந்த இல்லுக்கு வா வருது. இது சரியா? ஏன்னா எரள வாழ இடையின எழுத்துக்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதற்கு இனமேவா இன எழுத்தா வரும். ஓகேங்களா? இப்போ லாக்கு வா தான் இணை எழுத்தா வந்திருக்குங்க. அப்ப மெல்லினத்திற்கான இணை எழுத்து இங்க ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்ல. இடையின எழுத்துக்கள் தான் இருக்கு. ஸோ அப்ப இடையினத்திற்கு இடையினமே வந்து இணை எழுத்தா வந்ததுன்னு கேட்டா நம்ம இதை சொல்லலாம். அப்போ மெல்லினத்திற்குன்னு கேட்டாக்கா தப்பா இருக்கிறது வந்து இதுதான். சரிங்களா? தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு நல்லா பாருங்க. இன்னுக்கு அப்புறம் டா. சரிங்களா? இந்த மெல்லினத்துக்கு அப்புறம் இந்த வல்லினம். அதே போல இந்த மெல்லினத்துக்கு அப்புறம் டா வெல்லினம். இதே தான் இங்கேயும் வந்திருக்கு. ஆனா இங்க மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ரா வரக்கூடாது. ஏன்னா 2 சுழி நா வர இடத்துலலாம் வந்து இந்த ரா தான் வரணும். கசடத்து அப்புறம் வல்லின ரா தான் வந்திருக்கணும். சரிங்களா? யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று திருக்குறள் குறிப்பிடுகிறது. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகாதனவே ஆமாயினால் ஆற்றுவா வேண்டுவது இல். பழமொழி நாள். சரிங்களா? அதாவது எல்லாரும் எல்லாத்தையும் கற்றவர்கள் வந்து அறிவுடையர்கள். அவர்களுக்கு வந்து நாற்று செய்யும் செல்லாத நாடு இல்லை. எந்த திசைக்கு போனாலும் அவர்களுடைய அது வந்து அவர்கள் சொந்த நாடு ஆயிரும். ஏன்னா அந்நாடு வேற்று நாடு ஆகாது தமவே. ஏன்னா அவர் வந்து ஆற்றுணா வேண்டுவது இல்லை. அவர் வந்து கட்டுச்சோறு கட்டி கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அவர் சொந்த நாடு ஆயிரும். அப்ப கல்வி எவ்வளவு முக்கியம்னு பழமொழி நமக்கு சொல்லுது பாருங்க. தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? காமராசரின் பிறந்த நாள். இது இவங்களாம் வந்து தொகுத்து இருக்காங்க. காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் செப்டம்பர் 5. காமராசர் பிறந்த நாள் ஜூலை 15. அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் தினமாக கொண்டாடுகிறோம். விவேகானந்தரின் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுகிறோம் ஜனவரி 12. ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்தநாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம் நவம்பர் 14. ஓகே. ரசீது என்ற சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து பற்றுச்சீட்டு. கலைச்சொல் அறிவும் பாருங்க. கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் தூக்கி லிஃப்ட் மின்னஞ்சல் இமெயில் குறுந்தகடு காம்பாக்ட் டிஸ்க் மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் இ புக்ஸ் மின் இதழ்கள் இ மேகசின். நாம அடுத்தது பாடறிந்து ஒழுதல்னு சொல்லக்கூடிய 2ஆம் பருவத்துல 2ஆம் இயல் டேர்ம் 2ல நம்ம சொல்லிடலாம். ஒரு நிமிஷம். இது வந்து
டேர்ம் 2ல யூனிட் 2 ஓகே. செயல் பகுதி ஆசாரக்கோவை பார்க்கணும். பெருவாயின் மொழியார் ஆசாரக்கோவை ஏற்றவர் பெருவாயின் மொழியார். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தோரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த எட்டு வந்து மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத கருத்துக்கள் என்னெல்லாம்? நன்றி அறிதல், அடுத்து பொறையுடைமை, இன்சொல், அப்புறம் இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, தீங்கு செய்யாமை, கல்வி, அப்புறம் ஒப்புரவுனா உதவி, அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல்னா நல்ல இனங்களோடு நல்ல குணங்களோடு இருப்பவர்கள், நட்டல்னா நட்பு கொள்ளுதல். இந்த 8 விஷயங்களும் வந்து ஆசார கோவையில் சொல்லக்கூடிய ஆசார வித்துக்கள். நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு என்றால் பிறருக்கு உதவி செய்தல், நட்டல் என்றால் நட்பு கொள்ளுதல். 8 நல்லொழுக்கத்தை பற்றி கூறும் நூல்னு கேட்டாங்கன்னா அது ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா பெருவாயின் மொழியார். இவர் பிறந்த ஊர் வந்து கயத்தூர். ஆசாரக்கோவை யார்? பெருவாயின் மொழியார். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நாலடியார் நாற்படி கடிகை 40 வராது. அடுத்து இந்த நூல் வந்து 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசாரக்கோவையில் மொத்தமா எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்களை கொண்டது. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன், பிறருக்கு தீங்கை பொறை, அதாவது பொறுத்துக் கொள்வதே பொறையுடைமை. அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு வருது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து பொறுத்து கொள்ளுதல், அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை, இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும், நன்றி கூட்டல் அறிதல் நன்றி அறிதல், பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை. இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப சிம்பிளான விஷயம். கண்மணியை கண்ணுறங்கன்னு சொல்லிட்டு செயல் பகுதியில் நந்தவனம் என்றால் பூஞ்சோலை, பண் என்றால் இசை, பார் என்றால் உலகம், இழைத்து என்றால் செய்து. இழைத்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம், செய்து விட்டதுன்னு அர்த்தம். தாலாட்டு இது வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் என்றால் நாக்கு. தாள் என்றால் நாக்கு ரொம்ப முக்கியமானது. தாளாட்டுனா தாள் கூட்டல் ஆட்டு நாங்கள் பிரித்து எழுதலாம். பாட்டு இசைத்து என்றால் பாட்டு கூட்டல் இசைத்து, கண்ணுரங்கு என்றால் கண் கூட்டல் உறங்கு, வாழை இலையை நம்ம சேர்த்து எழுதும்போது வாழை இலை. இந்த இ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் அப்படின்னு நன்னூல் ஒரு விதி இருக்கு. நன்னூல் வாய்ப்பாடு இருக்கு. அதுல வந்து இ ஐ வழி எவ்வும்னு வருவாங்க. இந்த ரெண்டும் ஈயும் வந்துச்சுன்னா வருமொழியில இ வந்துச்சுன்னா இ ஐ வழி எவ்வும்னு வரும். அப்ப யான்ற எழுத்து தான் அந்த இடத்துல வரும். இந்த ஈக்கு பதிலா இந்த ஈ வந்துடும். சரிங்களா? ஈ வந்து புதுசா வரும். ஈ கூட்டல் ஈ, அதாவது இந்த ஈ கூட்டல் ஈன்னு சொல்லி புணரும். சரிங்களா? அதனாலதான் வாழை இலை வந்தது. கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி நாம் ஏற்கனவே சொன்னதுதான். இ ஐ வழியவும் ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படின்னு வரும். ஓகேங்களா? கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி. உதித்த கூட்டல் உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த. தமிழர் பெருவிழா என்ற உரைநடை பார்க்கிறோம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை. இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழரின் மரபு. பொங்கல் விழா வந்து தமிழர் திருநாள், சூரிய பகவானுக்கு படைக்குது. உழவர்கள் ஆடி திங்கள் விதைப்பார்கள், தை திங்களில் அறுவடை செய்வார்கள். அப்போ ஆடிப்பட்டம் தேதி விதைன்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் தான் வந்து எல்லாம் விதைப்பாங்க. அப்போ தை மாதத்தில் வந்து அறுவடை செய்வாங்க. அதாவது தை திருநாளை பொங்கல் திருநாளை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பார்கள். பொங்கல் திருநாள் வந்து 2 நாட்கள் அல்லது 4 நாட்கள் வரை கொண்டாடப்படும். மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்திர விழா பழைய காலத்தில் நடைபெற்ற இந்த விழா வந்து தற்காலத்தில் என்னவாக கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. போகி திருநாள் மார்கழி மாதத்தின் இறுதி நாள் ஆகும். மார்கழியின் கடைசி நாள் போகி திருநாள். பொங்கல் என்பதற்கு பொங்கி வருவது என்று பொருள். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. இந்த திருவள்ளுவர் ஆண்டு வந்து தை முதல் நாளில் தொடங்குகிறது. பிறந்த தினம் வந்து தை 2.
திருவள்ளுவர் பிறந்த தினம் தை 2. இதை உறுதி செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மறைமலை அடிகள் தலைமையிலான குழு. சரிங்களா? கிமு 31 அப்படின்னு சொன்னது அவங்க தான். மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பொருளும் உண்டு. அதாவது நம்ம மாடெல்லாம் மற்றவை படிப்போம்ல, அதுதான். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அப்ப அந்த மாடுங்கிறது தான் வந்து செல்வம். மாட்டுப் பொங்கல் நாளில் சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறுகிறது. இவ்விளையாட்டை மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், எருது பிடி திருவிழான்னு சொல்லுவாங்க. அது வேற. திருவள்ளுவர் ஆண்டு வந்து இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வருஷத்தோட 31 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. அப்ப பாருங்க 2026ங்கிறது திருவள்ளுவர் ஆண்டுல என்ன வருது? 31 கூட்டினீங்கன்னா 7, 5 2057 இருக்கிறோம் நாம திருவள்ளுவர் ஆண்டுல. அறுவடை திருவிழா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. நான் இங்க பாருங்க ஏடிஎம்எம் ஏடிஎம்யூவா ஏ ஆந்திரா, கர்நாடகா ஏகே வருது, எம்யூ வருது. சரிங்களா? இந்த ஏகேஎம்யூ அப்படிங்கிற ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். பஞ்சாப் மாநிலத்தில் வந்து லோரின்னு சொல்லுவோம். லோரி பைசாகின்னு சொல்லுவாங்க. பஞ்சாப்ல பைசாகி அல்லது லோரின்னு சொல்லுவாங்க. குஜராத், ராஜஸ்தான்ல வந்து உத்தராயணம்னு சொல்லுவாங்க. குஜராத், ராஜஸ்தான்ல உத்தராயணம்னு சொல்லுவாங்க. இது எந்த மாநிலத்தில் எப்படி சொல்றாங்கன்னு கொஞ்சம் படிச்சுக்கங்க. கதிர் முற்றியது அறுவடை செய்வார்கள். விழாக்காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையில் தோரணம் கட்டுவார்கள். பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை பிரித்து இருந்தால் போகி கூட்டல் பண்டிகை இப்போ வந்து போயிடும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது வந்து தெரியும். வழுவல கால வழங்கினானேன்னு சொல்றது இது வந்து நன்னூல் வரிகள். அது பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும். துணை பாடம் பார்க்கிறோம். மற்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன் யார்? மற்போரில் சிறந்தவன். ஓகேங்களா? மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவன் யார்? நரசிம்மவர்மன். 5 ரதங்கள் உள்ளதால் இடத்திற்கு பஞ்சபாண்டவ ரதம் என்று பெயர். நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவன். 7ஆம் நூற்றாண்டில் நிறைய சிறப்பு வாய்ந்த தமிழர்கள் இருப்பாங்க. அதுல இவரும் ஒருத்தர். நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவன். நரசிம்மவர்மன் தந்தையின் பெயர் மகேந்திரவர்ம பல்லவன். நரசிம்மவர்மன் வந்து மாமல்லன் என்று அழைக்கப்பட்டார். அப்ப நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். அவரோட அப்பா பேர் வந்து மகேந்திரவர்ம பல்லவன். உயிரிழவற்றை நேரில் பார்ப்பது போல தோன்றும் சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள். அதாவது அந்த கல்லில் இருந்து புடைச்சிக்கிட்டு வெளியே வந்த மாதிரி செதுக்கியிருப்பாங்க. ஸோ கல் வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கும். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். சிற்பக்கலைகள் 4 வகைப்படும். ஒன்று குடைவரை கோயில்கள், இன்னொன்று ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இது எல்லாமே இருக்கிற ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரங்க. அடுத்து இலக்கணத்துக்கு வரோம். மயங்கொலிகள். மனம் மனம் மன்னம் மனம். இது 3 சுழினா, இது 2 சுழினா. உச்சரிக்கும் பொழுது ஏறத்தாழ ஒன்று போல தோன்றுகிறது. ஆனால் இரண்டிற்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே மாறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். என்னெல்லாம்? ந ந ந. சரிங்களா? இந்த 3 நா இருக்கு. அப்புறம் லா ழா லா. ஓகேங்களா? அப்புறம் ர ரா. இந்த மயங்கொலி இந்த 8 எழுத்துக்கள் தமிழில் உள்ள மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 8. மறந்துடாதீங்க. இந்த 8 மயங்கொலி எழுத்துக்களும் வந்து தமிழில் மயங்கொலி எழுத்துக்கள் சொல்றோம். அங்க பாத்தீங்கன்னா குழப்பத்தை ஏற்படுத்தும். நா ந ந. ஓகேங்களா? நாவின் நுனி அன்னத்தின் நடுப்பகுதியை வருவதால் நகரம் பிறக்கிறது. நீங்க நாக்கு எடுத்து மேல் அன்னத்துல நடுவில் வச்சீங்கன்னா நா சொன்னீங்கன்னா அதுதான் நகரம். நாவின் நுனி மேல்வாயின் அன்னத்தின் முன்பகுதி முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா எளிமையா சொல்லிட்டீங்கன்னா சிம்பிளா நா அப்படின்ட்டீங்கன்னா ஓகே. அந்த மரம்க்கு வர ரா சொல்லுமா அந்த மாதிரி நா. இதே நாவின் நுனி மேல்வாயில் பல்லின் அடிப்பகுதியையும் தொடுவதால் பிறப்பது நா. இப்போ நீங்க அந்த இடத்துல இதுதான் கொஞ்சம் வித்தியாசம். எப்படின்னா இந்த மேல்வாய் பல்லு நம்ம மேல்வாய் பல்ல தொட்டு சொல்லணும். முன்னாடி இருக்கிற மேல்வாய் பல்லு இருக்குல்ல, முன்னாடி அந்த பல்லோட அடிப்பகுதி தொட்டு சொல்லணும். நா அப்படின்னு. இதை தன்னகரம்னு சொல்லுவாங்க, இதை டன்னகரம்னு சொல்லுவாங்க, இதை ரன்னகரம்னு சொல்லுவாங்க. ஓ அடுத்ததுதான் வருது. ஓகே. டா நா தா நா ரா நா ஆகிய இணை எழுத்துக்கள். இதுக்கு நம்ம ஏற்கனவே படித்தோம். மெல்லின எழுத்துக்களுக்கு அனைத்தும் வந்து என்ன ஆகும்? மெல்லின எழுத்துக்களுக்கெல்லாம் வந்து இந்த வல்லின எழுத்துக்கள் தான் வந்து இணை எழுத்தா வரும்னு படிச்சோம் இல்லையா? இப்போ டகரத்தை அடுத்து வருவது நகரம். அப்ப டன்னகரம்னு சொல்லுவோம். தகரத்தை அடுத்து வரும் தானா தன்னகரம்னு சொல்லுவோம். ரகரத்தை அடுத்து வரும் நாவ ரன்னகரம்னு சொல்லுவோம். இப்ப 3 சுழி நகரம் வர வேண்டிய இடத்தில் 2 சுழி நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும். வானம். இந்த வான வேடிக்கையை நம்ம திருவிழாவில் கேள்விப்பட்டிருப்போம். வானம் என்றால் 3 சுழி நா வந்தா வெடி என்று பொருள்.
சின்ன வானம்னா ஆகாயம். பனி 3 சுழி வந்தா வேலை, 2 சுழி வந்தா குளிர்ச்சி. இந்த லா சாரி லா லா ழா இதுக்கு 3த்துக்கும் நல்லா வித்தியாசம் வரும். இந்த 2 லா தான் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து ழான்னு நம்ம தெளிவாக சொல்லணும். சின்ன லா லான்னு சொல்லக்கூடியது நாவின் இரு பக்கங்கள் தடித்து பற்களின் மேற்பள்ளியை லா. சிம்பிள். அடுத்து லா கொஞ்சம் மடிக்கணும். மேலனைத்து நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றுவது. இதை பொது லகரம் என்கிறோம். பொது லகரம் என்றால் எது அப்படின்னா இந்த லா தான். அடுத்து நாவின் நுனி மேற்பகுதியை வளைந்து கம்பல்சரி வளைக்கணும். நீங்க நாக்கு வளைக்காத சொன்னீங்கன்னா அந்த மழைன்னு வாங்க, மழையை கூட மழைன்னுவாங்க. மழை வருதுன்னா மழை வருது, மழை வருதுன்னு. ஸோ அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அந்த நாக்கு வந்து வளைக்காதனால பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த ழா என்று சொல்லக்கூடியது தமிழுக்கே உரியது. ழா வேற எந்த எழுத்து வேற எங்கேயும் இல்லை. ஸோ வேற எந்த மொழிகளிலும் இல்லை. இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இருக்கு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இருக்காதுன்னு அர்த்தம். ழா சரிங்களா. தமிழின் சிறப்பு. இதை வந்து சிறப்பு ழகரம் என்று சொல்கிறோம். கடவுள் புண்ணியத்தில் அந்த ழா எனக்கு தெளிவாக வருது. உச்சரிச்சு பாருங்க, எல்லாருக்கும் வரும். விலை பொருளின் மதிப்பு. விலை உண்டாக்குதல். விழை என்றால் விரும்பு. இலை செடியின் இலை. இழை என்றால் இலைத்து போதல். இழை என்றால் நூலின் இழை. அதே போல ர ர இதுவும் நம்ம சொன்ன மாதிரி தான். நாவின் நுனி அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் பிறக்கிறது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நான் இந்த புக்கில் இது இருக்கான்னு தெரியல. நான் இதுக்கு வந்து நான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நம்ம சேனல் ஒரு வீடியோ இருக்கும். அதாவது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே 300 1 மார்க்ஸ்க்கு போட்டு ஒரு ஃபுல் 1 மார்க்ஸுமே இருக்கும். அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். பழைய வீடியோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். நாவின் நுனியை வந்து அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதனால் ஏற்படுவது ரகரம். இது வலின எழுத்து என்பதால் வலின ரகரம் என்கிறோம். பொருள் வேறுபாடு பாருங்க. ஏரி ஏரி, இந்த ஏரிக்கு என்ன இது உங்களுக்கு தெரியும். கூரை கூரை இது தெரியும். சரி, ஆங்கில சொல் பார்ப்போம். வெல்கம்னா நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள். சிப்ஸ்னா சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை. மேக்கப்னா ஒப்பனை. டிஃபன்னா சிற்றுண்டி. அநேகமாக அந்த ஸ்கல்ப்சர்ஸ் கேட்டால் கேட்கலாம். ஓகேங்களா. திருக்குறள் கடைசியாக இருக்கக்கூடிய திருக்குறள் விருந்தோம்பல்ன்ற அதிகாரத்தில் பார்க்குறோம். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றது. அமிர்தமே உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் விருந்தினர் இருக்கும்போது நீங்கள் மட்டும் சாப்பிட்றது வந்து விரும்பத்தக்கது கிடையாது. ஓகேங்களா. மோப்ப குழையும் மனுஷம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. 2 மலர் தாங்க பயன்படுத்தியிருப்பார் திருவள்ளுவர் திருக்குறளில். 2 மலர். அதில் ஒன்று அனிச்சம், இன்னொன்று குவளை. இதில் அனிச்சம் வந்து எதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விருந்தினரோட மனசுக்கு. அவ்வளோர்கள் மெலிசாக இருப்பாங்களாம். அதனால தான் நம்ம ஆளுங்க வந்து திருவிழா விசேஷன்லையோ கல்யாண வீட்லையோ வந்து டக்கு டக்குன்னு கோச்சுப்பாங்க. முகந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிவிடும். நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். உள்ளத்தால் உள்ளலும் தீதையை பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். அடுத்த ஒரு பொருளை களவாடலான்னு நீ உள்ளத்தால் நினைச்சினா கூட தப்புன்றாங்க. களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கிடும். நீங்க வந்து திருட்டுத்தனம் பண்ணி ஒரு காசை சேர்த்து வச்சிங்க அப்படின்னா தப்பு பண்ணி அது வந்து மழை போல சேர்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். பார்த்தா பனி போல உருகி போயிடும். உங்களுக்கு நிற்காதுன்றார். நிலையாமையை சொல்றாரு. உள்ளம் உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம். உங்களுக்கு என்னதான் காசு பணம் இருந்தாலும் அதெல்லாம் கடைசியாக நிற்காம போயிடும். ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உடை. இது ரொம்ப சூப்பரான குரலுங்க. தளராத ஊக்கம். உங்ககிட்ட தொடர்ச்சியான முயற்சி. கூட யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க எஸ்சிடி வருமா சார் இந்த வருஷத்துல? வரும். நீங்கள் வர வரைக்கும் உங்களோட ஊக்கம் குறையாமல் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். தளராத ஊக்கமுடையவனுடைய ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும். நீங்கள் போக தேவையில்லை வெற்றியை தேடி. அதுவாக வழி கேட்டுக்கிட்டு வருமா. நான் சொல்லலை, திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. நம்புறது நம்பாது அவங்க இஷ்டம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணீருக்குள் உயரத்திற்கு ஏற்பதான் நீர்ப்பூக்கள் உலரும். அந்த மாதிரி ஊக்கம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ. எஸ்ஜிடி இல்லை டெட்டு பேப்பர் 2 கிளியர் பண்ணி நான் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி அத்தனையும் அடிப்பை கிளியர் பண்ணுவோம். பிஓ எக்ஸாம் வந்தாலும் கிளியர் பண்ணுவோம். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் முடியும். ஓகேங்களா. அதுதான் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீங்கள் எவ்வளோ தூரம் நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட உயர்வு ஏற்படும். உள்ளதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. நீங்கள் எதை நினைச்சாலும் அது உயர்வாக நினைங்க. மற்றது நீங்கள் நினைச்சாலும் சரி நினைக்காட்டி சரி 10 பைசா பிரயோஜனம் இல்லை. பயனில சொல்லாமை. அரும்பையினாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயனில்லாத சொல். பார்த்தீங்கன்னா நன்மை எது என்று ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தரா சொற்களை பேச மாட்டார்கள். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனா சொல். இதில் பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி.
பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும். பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிட வேண்டும். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் எனப்படுவது ஊக்கம். ஆராயம் அறிவு உடையவர்கள் பயன் தரா சொற்களை பேச மாட்டார்கள். பொருள் உடைமை பிரித்தால் பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் சேர்த்தால் உள்ளுவது எல்லாம். பயன் கூட்டல் இலா சேர்த்து எழுதினால் பயனிலா. அடுத்து வந்து இயல் 6 போயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம நம்மளோட டைம் இந்த டேபிள் படி ஷெட்யூல் படி கண்ணெனத்தகும் பாடறிந்து விடுதல்னு சொல்லிட்டு 2 டாப்பிக்கை நம்ம தெளிவாக இன்றைக்கி முடிச்சிருக்கோம். மண்டே நாம் இந்த டாப்பிக்கை முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து நாளைக்கு வந்து இங்கிலீஷ் பார்க்கலாம். தொடர்ச்சியாக படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. இல்லை இந்த வீடியோவாவது ஒன்ஸ் பார்த்துட்டு தூங்கிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் எழுதுங்க. 100 கொஷின்ஸ் வந்து அப்படியே சேர்த்து வைங்க. உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் எந்தெந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ எல்லாரும் எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணி வேலை பெற வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.